ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஜெப கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், மயப்படுத்துகிறோம்ப்பா. ஒருவராக இந்த அதிசயங்கள் தேவன் அதிசய விதமாக அற்புதமாக எங்களை மட்டும் கரம்பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்து அப்பா இந்த 76வது கர்த்தாவே ரிப்பப்ளிக் டேயும் கர்த்தாவே அப்பா காண எங்களுக்கு ஒரு கிருபையை செய்தீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, எபனேசரா இருந்து கர்த்தாவே 2025ஆம் ஆண்டை காண செய்த ஜீவனாய் கர்த்தர் நீ வலதுபுறத்தில் இடம் கொண்டு பெறுவாய் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தாவே இந்த முதல் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை கிருபையாக காண செய்தீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் நிர்மலமாக இருப்பதும் சுத்த கிருபப்பா. உடைய இறக்கங்களுக்கு முடிவில் வசப்படி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உடைய கண்களை எங்களுக்கு பாய்த்தீங்கப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. நீதியின் வலது கர்த்தால் எங்களை தாங்கினீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எனக்கு எதிராக வந்த எல்லா ஆயுதங்களும் கர்த்தாவே வாய்க்காமல் போக கிருபை செய்து கொண்டே வந்தீங்க ராஜா. சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா சபையின் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே அப்பா நீங்கள் நிறைவேற்றி கொண்டே வந்தீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்கள் தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்தீங்க ராஜா. அப்பா எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்கப்பா. எங்களுடைய பலவீனத்தில் கர்த்தாவே உங்களுடைய பலம் பரிபூர்ணமாக விளங்கினது ராஜா. அதற்காக நன்றி ராஜா. இப்பொழுது கர்த்தாவே எங்களை தாழ்மையாக உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நாராயண் முன்பதாக கர்த்தாவே நாங்கள் ஒரு விசை கர்த்தாவே நாங்கள் செய்த பாவங்கள் மீது எல்லாவற்றையும் கிருபையாக மன்னித்து உங்களுடைய பசுத்தரத்தினால் எங்களை கழுவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் தேவனாவின் கர்த்தாவே நீ சுத்திகரிங்க ராஜா. ஆவியானவரை நாராயண முழுதும் கர்த்தாவே அப்பா நீங்கள் எங்களோடு கூட இடைபடுங்கப்பா. அப்பா பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியங்கள், சாட்சிகள், வசனங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அப்பா நீங்கள் கர்த்தாவே பயனுள்ளதாக மாற்றித்தாருங்க ராஜா. சகலத்தையும் கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் கோட்டிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. நாம் பாவமாலை 2வது பாவமாலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் அல்ல பிதாவே என்ற பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 2.
மாலை 6 ஜெப ஒழுங்கு. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுதுள்ளவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஒளியா இருக்கிறார், அவர்கள் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளி இருக்கிறது போல நாம் ஒளி நடந்தால் ஒருவோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இருந்தது பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபம் ஆகுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலக்கி நியாயத்தின் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவாள். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டமான இருதயத்தை நீர் புறக்கணீர், வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவை இரக்கமும் மனவருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பார்த்திருந்தேன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலோ இரக்கத்தினாலோ பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாக மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலோடு அறிக்கட வேத வசனம் பற்புள்ள வாக்கில் நம்மை ஏவுகிறது. நம்ம எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கட வேண்டுவதுமன்றி அவர் திருக்கரங்களை நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோத்திரம் செலுத்தவோ, மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவோ, அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவோ, நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவனுக்காக வேண்டிக் கொள்ளவோ நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கிறது நம்ம விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனோட கூட சேர்ந்து நான் சொல்லிறபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் மங்கா பயிட்டு பொதுவான பாவரிக்கை செய்வோமா? சர்வ வலிமை மிகுந்த இருக்கும் பிதாவே, தப்பிப்பு நாடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வலிவு இழந்து போனோம். எதிரிகளின் யோசனைக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பிரசுத்த கற்பனைக்கு விரதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்கவரை செய்யாமல் செய்தக்காதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமை இல்லை. ஆனாலும் தேவரே, கர்த்தராகிய இயேசு மூலமாய் மதுகள் சில வாக்கு தரும்படியே நிர்வாகமில்லை குற்றவில்லை எனக்கு இறங்கும். தப்புங்க அறிக்கை பொறுமையாயிரும். பாதுகாப்பு எங்களை செயற்படுத்தோம். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெரிந்து தர கர்த்தராகிய இயேசு நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தலோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் துக்கப்படைய தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கோரி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தன் பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசி அவருடைய நித்தியானத்தை சிறத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசிலாமல் பரிசுத்தம் உள்ளவளால் நடக்கவோ அவர் உங்களுக்கு மெய்யான மனந்திருந்தாலையோ தன்னை பரிசுத்த ஆவியானவரை மரளி செய்வாராக. ஜெபம் கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜவதாக சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அன்னைகளை பத்தாரும் விரோதமாக நாம் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும் பிரேசிக்க பண்ணாமல் தீமரித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தலும் அறிவிக்கிறோம். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த
கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரின் நாம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். பணிந்து குனிந்து முழங்கால்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் இருக்கிறோம் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இந்த படாது கோப்பட்ட போதும் சோழல் நடந்தது போல உங்களுக்கு கடின படுத்தாதேயுங்கள். அங்கிருப்பதாக சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வழிபடுகிறது ஜனமன்றோம் இனி வழிபடுகிறார்கள் என்றும் சொல்லி என்று என்னுடைய கோபத்திலே குமாரனுக்கும் பரிசுத்த மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 85. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalms 85. சங்கீதம் 85 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவருக்கு சமீபமாக இருக்கிறது. சத்தியமும் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கடைசி வருஷத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சோடிகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும்
சபையார் கருவோம். இப்போது நாம் பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. வாசிமுடியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபங்காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்யப்படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு என்றார் என்பது வாசிக்க முடிய குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்கள். 1 John chapter 2 verses 1 to 17. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 17 முடிய. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையே அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. நீ ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். தன் சகோதரனத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானதை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும்
ஒருவரிடத்திலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய வசனத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமீன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் பாடம் வாஸ்தாயிற்று. ஆமென். நாம் மேலும் 2 சங்கீத 100 மாறி மாறி வாசிப்போம். 100வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். அச்சோலை கத்திரகாரம் செய்து ஆனசத்தோடைய சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல் ஆடுகளுமாக இருக்கிறோம். வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நன்னாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவர்களே கனிவுத்து பிறந்தார். 18 காலத்தில் பாடுபட்டு சிலுவை உண்டு மறித்து வாழ்க்கப்பட்டு பாதாளத்தில் 3ஆம் நாள் மருத்துவ எழுதினார். பரந்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பசி வீற்றிருக்கிறார். அவருக்கு உயிரோடு மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். சபையும் பசவண்ட ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சர்வத்தலும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக, நமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்த தாரும் விருதமாக குற்றத்தை மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியோம். பண்ணாமல் தீமுயற்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ, உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச்செய்யோ, உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ, நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ, உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே என் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. தேவரீர் இல்லாமல் எங்களுக்கு துக்கம் செய்ய ஒருவரும் இல்லை. பரபரனே இருதயங்களை சுத்திகரியோ, உம்முடைய பரிசுத்த ஆவியினை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையோ. கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். பராபரனே, பலவித கொடிய மோசங்களால் சூழப்படுகிற நாங்கள் எங்கள் சுபாவ பலவீனத்தினாலே நிலைநிற்க திராணியற்றவர்கள் என்று அறிந்திருக்கிறீரே. எங்களை எல்லா மோசங்களிலும் தாங்கவும் எல்லா சோதனையிலும் கடந்தேறவும் தக்க பலத்தையும் ஆதரவையும் கட்டளையிடும்படி கர்த்தராகிய இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு சொல்லி 2ஆம் சுருக்க ஜபம். சமாதானத்துக்காரவே சிந்தி வருமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மேற்சுவாதினம். தேவனை தஞ்சமாக கொண்டிருக்க முடியாடியாரை நாங்கள் எந்த வேலை வல்லமைக்கும் பயப்படாத இருக்க முடியாத எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிறந்து கர்த்தராகிய இயேசு வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோ. தேவ கிருபைக்காக சொல்லிய 3ஆம் சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலோ எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலோ உன் பார்வைக்கு நீதி இருக்கிறது எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமார்க்காவும் சபையர்க்க சொல்லிய 3ஆம் சுருக்க ஜபம். மகாதிசைகளை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, வேதத்திச்சார் மேலும் குருமார் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவள் உமக்கு உத்தம பிரியம் உள்ளவளால் நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவள் மேல் ஓயாமல் பெய்ய செய்துள்ளோம். கர்த்தாவே, காரை கத்திர மத்திய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டோம்.
அறிவிப்புகள். நம்ம திருச்சபையின் 17வது ஆண்டு விழா அனிவர்சரி அடுத்த மாதம் 23ஆம் தேதி, அதாவது 4வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். நாம் ஏற்கனவே 3ஆம் ஞாயிறு என்று அறிவித்திருந்தோம். அது இப்போது 4ஆம் ஞாயிற்றுக்கு நாம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதை குறித்து கொள்ளுங்கள். அதற்காக ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்திலே அதை வைத்துக் கொள்ளுங்கள். திருச்சபையின் செலவினங்களை சந்திப்பதற்கு ஒரு குடும்பத்திற்கு 3000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கடந்த வாரத்திலே தீர்மானிக்கப்பட்டது. அதை நம்முடைய ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரத்திற்கு நீங்கள் கொடுத்தால் அது மிகவும் நல்லதாக இருக்கும். ஏனென்றால் எல்லாவற்றையும் பிளான் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மைக்கேல் ஜிம் ஆசே தனது பிறந்தநாளை பிப்ரவரி 1ஆம் தேதி கொண்டாடுகிறான். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகனுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. பிறந்தநாளை கொண்டாடுகிற மகனுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கொண்டு நன்றி ராஜா. இந்த வாரத்திலே கத்தாவே தன்னுடைய பிறந்தநாளை கொண்டு ஜிம்மை உங்களுடைய கருத்தில் அங்கே கொடுக்கிறோம் ராஜா. கத்தாவே மட்டும் கத்தாவே நீங்கள் மகனை கூட அப்பா மகனை கத்தாவை நடத்தி கொண்டு வந்தீங்க. அதற்காக கோடான கொண்டு நன்றி ராஜா. கடந்த பாதை எல்லாவற்றையும் கத்தாவே உங்களுடைய கிருபை மகனை தாங்கினது வலியுறுத்தது, அதற்காக நன்றி ராஜா. இப்போ கத்தாவே இந்த புதிய ஆண்டையும் கத்தாவே மகனை ஆசீர்வதித்து கத்தாவே அவன் கையிட்டு சேர எல்லா காரியங்களும் கத்தாவே உங்களுடைய கிருபை மகனோடு கூட இருப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கத்தாவே நீ சொன்ன வாக்குத்தத்தப்படி கத்தாவே, இஸ்ரவேலே, இவளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வசனப்படி கத்தாவே. அப்போ நீங்கள் கத்தாவே மகனை கத்தாவே கரத்தில் ஏந்தி சுமந்து செல்கிறீங்க. அதற்காக நன்றி ராஜா. கத்தாவே ஒவ்வொரு நாளும் கத்தாவே போக்கிலும் வரத்திலும் கத்தாவே உங்களுடைய பாதுகாக்கும் மனோடு கூட இருக்கட்டும்ப்பா. தூர தேசத்தில் இருக்கிற மனோடு கூட உங்களுடைய கிருபை சூழ்ந்து இருப்பதற்காக நன்றி ராஜா. சகலத்தையும் கத்தாவே உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறப்பா. உங்களுடைய வருங்காலங்கள் எல்லாத்தையும் கத்தாவே நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. மகனுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. கத்தாவே ஏற்ற நேரத்தில் கத்தாவே எல்லா விதமான நன்மைகளையும் கத்தாவே மகனுக்கு நீங்கள் அப்போ நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ராஜா. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். திருமண அறிக்கை. நமது திருச்சபையை சேர்ந்த காலம் சேர்ந்த திரு கன்யோ தில்வாணி மற்றும் திருமதி ரோசினா தில்வாணி அவருடைய புதல்வன் திரு ஐசக் ரிக்கி தில்வாணி அவர்களுக்கும், நமது திருச்சபையை சேர்ந்த திரு சுந்த குஷ்லானி மற்றும் திருமதி அனிதா குஷ்லானி அவருடைய புதல்வி ரீமா சுந்த குஷ்லானி அவர்களுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலமாய் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெயிப்போமா? தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவரை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பால் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. இப்பொழுது கத்தாவே திருமணத்திலே கத்தாவே இணைக்கப்பட இருக்கிற அப்பா நாங்கள் ரிக்கியும் கத்தாவே ரீமாவையும் உடைய கரத்தில் நாங்கள் கொட்டிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த பரிசுத்த விவாகத்தில் கத்தாவே அப்பா நீங்கள் கத்தாவே பிள்ளைகளை இணைப்பதற்கு முன்பதாக கத்தாவே ஒரு விசை பிள்ளைகளை கத்தாவே அப்பா பரிசுத்தமாக்குங்க ராஜா. கத்தாவே அப்பா அவர்களை கத்தாவே உங்களுடைய கரத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீங்க ராஜா. ஏற்ற நேரத்தில் கத்தாவே அவர்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் கத்தாவே இணைக்கப்படும் போது கத்தாவே அவர்கள் மூலமாக கத்தாவே இந்த உலகத்தில் கத்தாவே என்னெல்லாம்
என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் பரலோகத்தில் திட்டமிட்டீங்களோ சகலத்தையும் கத்தாவே நீங்கள் செய்து முடிப்பதற்காக நன்றி ராஜா. அதற்கு எதிராக வர எல்லா தடைகளையும் கத்தாவே அப்பா நீங்கள் எடுத்து போடுவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் கத்தாவே உமக்குள் கத்தாவே கட்டப்படுகிற ஒரு குடும்பத்தை கத்தாவே அப்பா கட்டி எழுப்புற பாக்கியத்தையும் கிருபையும் கொடுங்க ராஜா. ஆம் கத்தாவே அப்பா புற மதத்திலிருந்து வந்தாலும் கத்தாவே உண்மையில கத்தாவே மகள் அப்பா முழு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்து குடும்ப வாழ்க்கையை நடத்த நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. சகலத்தையும் கத்தாவே நாங்கள் உங்கள் கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சாட்சி நேரத்துக்கு நாம் கடன் செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மையிலும் கிருபையிலும் ஆசீர்வாதம் நடப்பவர்களையும் நாம் மகிமைக்காக சொல்லி அந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அக்காவுக்கு நான் போன வாரமே வந்திருந்தப்போ சிக்காக தான் இருந்தாவோ. அவள் கல்யாணத்துக்காக ரொம்ப ஆசையாக தான் வந்தாவோ. அங்கேருந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமாக என்ன நகைகள்லாம் நாங்கள் செஞ்சு எனக்குன்னு எடுத்துகிட்டு பிள்ளைங்களோட நகையெல்லாம் அவள் தான் செஞ்சு அவள் தான் எடுத்துகிட்டு வர்றது. அந்த நான் போகிறதா இருந்தேன். இல்லை நீ கவலைப்படாத, நீ உனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நான் வரேன், நான் எடுத்துகிட்டு வரேன்னு அவ்வளோ சந்தோஷமாக வந்த இடத்துல வந்த நாளில் இருந்து பெட் ரெடனாக இருக்கிறா. அவளால் எழும்ப கூட முடியல, ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒன்றும் பேச முடியல, அப்படியே முனைகிட்டே தான் படுத்துக்கிறா. பெட் ரெடனாக தான் இருந்தா இவ்வளோ நாளும். அப்புறம் போன வாரம் அந்த கோல்டு ஃபீவர் காஃபு இதெல்லாம் இருந்தது. அதுலேருந்து அப்படியே ரெக்கவர் ஆன மாதிரி இருந்தது. பார்த்தா பல்லு வலியில் கொண்டு விட்டுட்டு அது கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி இருக்கும்போது டக்குன்னு திடீர்னு மூஞ்சை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருந்தா. என்னன்னு பார்த்தா பல்லு. சரி நான் பல்லுக்கு அது ஆர்சிடி பண்ணலான்னு கொண்டு காமிச்சேன். அவர் ஆர்சிடி பண்ணார், நல்லா தான் பண்ணி விட்டார். அவர் வந்து ஆர்சிடியில் ஸ்பெஷலிஸ்ட் அவார்டெலாம் வாங்கியிருப்பார் போல். அவர் சொன்னார், நான் எனக்கு எங்களை மிஸ்டேக் வர சான்ஸே இல்லை மேடம்னா. அது பண்ணின நாள்லேருந்து வலி அப்படியே மூஞ்சை பிடிச்சிக்கிட்டே அழுதுகிட்டு இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து ஓடுறது, அப்படி ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அது போய் அவங்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தாங்க. அப்போ சொன்னாங்க, இங்கே இந்த பல்லு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்று செய்யுங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் காமிச்சோம். அவங்க சொன்னாங்க, இல்லை ஆர்சிடி பண்ண இது வந்து அந்த ஃபில்லிங் ஏதோ எடுத்துட சொல்லுங்கள், அவங்கள வைக்க வேணாம், அதில் நர்வ்ஸ் ஏதாவது ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கலான்னு சொன்னாங்க. நான் டாக்டர் சொல்லும்போது அவர் மனசே இல்லை, இருந்தாலும் நான் எடுத்து விட்றேம்மா பார்க்கலாம் அப்படின்னாங்க. 24 hours கழித்து மறுபடியும் பார்க்கலான்னு பார்த்தா அதே பெயின் கொஞ்சம் கூட சப்சைட் ஆகலை. பெயின் அப்போ அழுதுகிட்டே தான் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் இவர் சொன்னார், எங்களால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுமா, நீங்கள் ஒன்று செய்ய லாஸ்ட் ஹோப் ஒன்று தான் இருக்குது, நீங்கள் எம்ஆர்ஐ எடுங்க, ஸ்கல் எம்ஆர்ஐ எடுத்தால் தான் தெரியணும்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு ரிப்போர்ட் வந்தது. பார்த்தா கம்ப்ளீட் இது சைனசைட்டிஸ் இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அப்புறம் கொண்டு போய் நீங்கள் இஎன்டிகிட்ட காட்டுங்கன்னாங்க. இஎன்டியில் ரீனா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் காமிச்சோம். அங்கே அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க நேற்று. அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அவர் பார்த்தோன்னு சொன்னார், இது வந்து சைனசைட்டிஸில் இவங்களுக்கு வந்து பஸ் வச்சுருக்குது. ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே இந்த கம்ப்ளீட் ஃப்ரண்ட் ஏரியா வந்து பஸ் ஃபார்மேஷனாக இருக்குது. நார்மலாக தண்ணி இருக்கும் முதல் ஸ்டேஜ், அப்புறமா அது வந்து சளியாக மாறும், அதுக்கப்புறமா அது வந்து மஞ்சள் கலரில் மாறும், அது பச்சை கலரில், அதுக்கப்புறமா தான் அந்த இது ஆகுமா அந்த இவளுக்கு வந்திருக்க மாதிரி. இதையும் நீங்கள் இக்னோர் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து செப்டிக் ஆகிருக்கும். செப்டிக் ஆச்சுன்னா ஃபேஸுடைய இது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதனால் இப்போவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும், உள்ளேருந்து ட்ரெயின் பண்ணி ஆகணும், அவ்வளோ அந்த இதெல்லாம் எடுத்துடணும்னு சொல்லிட்டு பஸ் எல்லாம் எடுக்கணுன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அவளுக்கு என்னென்னா ஆசையாக கல்யாணத்துக்கு வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை கொடுத்தாருன்னு தெரியல, ரொம்ப அழுகுறாக்கு. வந்து நடுவில் வந்து சொன்னால் என்னை அனுப்பிச்சி விட்ருங்க, எனக்கு நான் இந்த கல்யாண வீட்டில் ரொம்ப பாருன்னா நாங்களும் எங்கள் சைடில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் பிஸியாக. நான் அதில் ரொம்ப பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன் கல்யாணத்தில். இதில் இந்த டைமில் அவளையும் நான் பார்த்துட்டு அவளையும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய்ட்டு எனக்கு ஒன்றும் அது கஷ்டமாக தெரியல. அது நான் ஒன்றும் அது குறையாகவும் யார்ட்டையும் நான் எதுவும் சொல்லவும் இல்லை. ஆனால் அவள் கஷ்டப்படுறா, எனக்கு எதுவும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் என்னை விட்டுருங்களேன், நான் போயிடுறேன், நான் இந்த கல்யாணம் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு சித்தம் இல்லையோ. நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாத்துக்கும் பேஷன்ஸ் தேவை, கொஞ்சம் பொறுமையாக இரு. நம்ம டாக்டர்கிட்ட காட்டியிருக்கிறோம். நேற்று வந்து வீட்டில் வச்சு ட்ரிப்பு இறக்குனாங்க அவளுக்கு. ரீனா தான் பண்ணி விட்டா. அவளுக்கு கேத்திட்டர்லாம் போட்டு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து வீட்டில் ரெகுலராக போடணுன்னு இருக்கிறாங்க. அது ஒரு 3 நாள். நான் சொன்னேன் 3 நாள் பார்க்கலாம், அதுக்கப்புறமா எதுவும் சரியாகலைன்னா என்னென்ன அது அவள் சொல்கிறா சென்னையாக இருந்திருந்ததுன்னா நான் போய் சித்தா மெடிசன் எடுத்திருந்தேன்னா அதுக்கு என்னோ 10 கொடுப்பாங்களாம், அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் சரியாக இருக்கும். பட் இங்கே வந்து எனக்கு யார்கிட்ட கான்டாக்ட் பண்ண ஒன்று
நல்லபடியாக இதோட முன்னேறி போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு 9 நாளில் நான் கிளம்பி ஆகணும். ஸோ அந்த இதுலேயும் நாங்கள் பிஸியாக இருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில் கடவுள் எங்களுக்கு அந்த பலனையும் இதுவும் தர்றதுக்காக நான் ரொம்ப பிரார்த்திக்கிறேன். ஆனால் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த கல்யாணம் முடியும் மட்டும் அதுக்கு பிறகும் கூட எங்கள் குடும்பத்தோடு கடவுள் இருக்க பிரசன்னம் இருக்க நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஜெபத்தில் வேண்டிக்கங்க. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உன் மத்தியில் ஒரு சாட்சி அனைத்து தேவன் செலுத்துகிறேன். இது என்னுடைய ஜெப சாட்சியில் இது ஜெப குறிப்பு. என்னுடைய பெரியப்பா தங்கச்சி உண்டு. எனக்கு தங்கச்சி பையன் இங்கே உல்லாசநகரில் இருக்கிறாங்க. அவன் போன வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு அவனுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து இந்த அலிபாக் பக்கத்தில் எங்கே ஒரு பிக்னிக் போயிருக்காங்க. பைக்கில் 10-15 பேர் போயிருந்தாங்களாம். போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கான். சண்டேக்கு காலையில் இந்த மாவு அரைச்சி போட கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அது அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்காது அப்படின்னு காலையிலே வரணும் அப்படிங்கிறதுனால அவனும் இன்னொரு பையனும் சேர்ந்து 2 பேருமே பைக்கில் இருந்துட்டுருக்காங்க. ராத்திரி இருந்துருக்காங்க. ராத்திரி 3 மணி இருக்குமா. வரும்போது அங்கே அம்பர்நாத் பக்கத்தில் அவன் வந்துக்கிட்டு இருந்த பைக்குக்கு நேராக அவனுக்கு ஒரு பெரிய ஒளி தெரிஞ்சுதான். அப்போ அவன் நினச்சான், வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தால் வேற ஒரு பையன், என் தங்கச்சி பையன் பின்னால் தான் உட்காந்துருந்தான். அந்த ஒளி இருந்தோடனே அவனுக்கு பயம் கொடுத்துட்டு, என்னடா இது ஒளி வருது, ஏதோ வண்டி தான் வருது போலுக்கு அப்படின்னு நிறையா உடனே சடனாக பிரேக் அடிச்சிருக்கான். பிரேக் அடித்த உடனே இன்னும் 2 பேருமே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண ஒல்லி தான். அப்படி தூக்கி கீழே வாரி போட்டு 2 பையனும் அந்த பையனுக்கு இன்னொரு பையனுக்கு ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக இழைச்சிட்டு போய் ரொம்ப அவனுக்கு அடி. இவன் மூஞ்சி குப்புற விழுந்து இவனுக்கு முகத்துலலாம் நல்ல அடி, முகத்தில் தலையிலாம் நல்ல அடி. ஆனால் நல்ல கடவுளோட கிருபை தான். அந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோவில் 4 பேர் வந்துருந்துருக்காங்க. உடனே தூக்கி அவனை போட்டு நேராக அங்கே உல்லாசநகருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போய் பார்த்தோன்னே அவங்க சொல்லிட்டாங்க, எங்களை இதை வச்சு பார்க்குற அளவில் எங்கள்கிட்ட எதுவும் இல்லை, நீங்கள் வெளியே எங்கேயோ கொண்டு போங்க, சைன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, இல்லை அப்படின்னா இங்கே கல்வாவில் சிவாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்களாம். பிறகு இவ பார்த்துட்டு உடனே இவங்க அந்த பையனோட மொபைல் இருந்திருக்கு. மொபைல் எடுத்து பார்த்து தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நைட்டு 3 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது கேட்டிருக்காங்க, இந்த சாமோட நீங்கள் யார் அப்படின்ட்டு. அந்த சொன்னால் இங்கே நான் அம்மா தான் அப்படின்ட்டு. இப்படி கொஞ்சம் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு சின்ன அடியாக இருக்குது, நீங்கள் வர முடியுமா, அந்த இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னால், நான் இந்த ராத்திரி எப்படி வருவேன், நான் வர முடியாது, எனக்கு வர்றதுக்கு இங்கேருந்து எதுவும் வாய்ப்பு இல்லை எனக்கு அப்படின்ட்டுருக்கா. சரி நீங்கள் வரேன்டா, நாங்களே அங்கே வரோம், நீங்கள் எந்த இடத்த சொல்லுங்கள், நாங்களே வரேன்டா. அவங்களே அந்த பையங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி போய் காட்டியிருக்காங்க. காட்டினோம்னா உடனே இல்லை வேண்டாம், நம்ம இங்கே பக்கத்தில் உல்லாசநகரில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு, அங்கே போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. 2 பேரையுமே அட்மிட் பண்ணால் இவன் ஐசியூவில் தான் இருந்தான். எனக்கு திங்கக்கிழமை எங்கள் அண்ணி ஃபோன் பண்ணாங்க, இப்படி மகனுக்கு இப்படி ஆகிட்டு போவான் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு போகிறதுக்கு முடியவே இல்லை. சண்டே வரைக்கும், நேற்று சாமுக்கு லீவ் இருந்தது. அதனால் சரி நம்ம போய் கட்டாயம் இப்போ பார்த்து வந்துடும், இதை போய் பார்க்கும் அப்படின்ட்டு. நேற்று தான் அவனுக்கு இந்த மூக்கிலோடி டீப் ஒளியாக தான் எல்லாம் லிக்விட் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. நேற்று தான் லிக்விட் அந்த மூக்கில் டீப் எடுத்துகிட்டு சரி இன்னும் வாயினால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்கு அடையாளம் தெரியுது, பேச முடிய மாட்டேங்குது, வாயெல்லாம் திறக்கலைன்னு. எம்ஆர்ஐலாம் எடுத்து பார்த்துருக்காங்க. எம்ஆர்ஐ எடுத்ததில் பிரெயினில் நல்லா அடியாக இருக்குதான். அதனால் கொஞ்சம் நாளாகவும் ரிகவர் ஆகிறதுக்கு. அதனால் அதுக்காக நான் ஜெபம் பண்ணிக்க அப்படின்ட்டு நான் பேர் பார்த்து சொன்னான். நீங்கள் ஜெபத்துலேயும் நினச்சி கேட்குங்க. அவளுக்காக அவன் பேர் சாமுவேல், அவனுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. ஏன்னா எங்கள் தங்கச்சி மாப்பிள்ளை கிடையாது, இவ தான் 2 பொண்ணு ஒரு பையனும். அந்த 2 பொண்ணு கட்டி கொடுத்துட்டா. இந்த பையன் கல்யாணம் முடியாது, சின்ன பையன் தான் இப்படி இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ஜெபத்தில் தாங்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிரிச்சா தேவன் தான் ஆசீர்வதிப்பார். ஆமீன். சொல்கிறேன். கேட்ட சாட்சிகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெயிப்போமா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேர்காணல் நன்றி ராஜா. இப்பொழுது கத்தாவே, அப்போ நம்முடைய பிள்ளைகள் சொன்ன சாட்சி நீங்கள் கேட்டீங்க ராஜா. கத்தாவே, ரோசனா சிஸ்டருடைய சகோதரி நம்முடைய கருத்தில் நாங்கள் கொண்டுக்கிறோம் ராஜா. உடைய பலவீனத்தில் கத்தாவே, உடைய பலம் பரிபூர்ணமாக வளர்ந்ததற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கத்தாவே, அப்பா சென்னையிலேருந்து வந்த நாளிலேருந்து கத்தாவே அவர்களை எல்லா விதமான அப்பா பலவீனத்தையும் கத்தாவே நீங்கள் அறிந்தீங்க ராஜா.
இப்பொழுது கத்தமுடைய வல்லமையுள்ள கரங்கத்தை மகளை தொட்டு கர்த்தாவே ஏசி 53:5 வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தலைமுறையால் நாம் மகள் குணமாக கிருபை தாங்க ராஜா. இந்த கல்யாண நேரத்தில் கர்த்தாவே மகளும் கர்த்தாவே சகோதரிக்கு நல்ல அப்பாவும் ஒத்தாசை இருக்க கிருபை தாங்க. சலத்தையும் கர்த்தாவே நீங்கள் கர்த்தாவே மகளுக்கு எல்லா சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. அதே போல் கர்த்தாவே அப்பா ஆசீர்வாதம் சொன்ன சாட்சியும் கர்த்தாவே நம்முடைய கருத்தில் கொடுக்கிறப்பா. அவருடைய தங்கை மகன் கர்த்தாவே சாமுவேலை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம் ராஜா. கடந்த வாரத்தில் கர்த்தாவே ஏற்பட்ட அந்த ஆக்சிடென்ட் கர்த்தாவே நீங்கள் கிருபையாக மகனை பாதுகாத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா அவருடைய எல்லா விதமான பலவீனத்தை கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆம் கர்த்தாவே அப்பா ஐசியில் இருக்கிற மகனு கர்த்தாவே அப்பா நேற்றைய தினத்தில் கர்த்தாவே நீங்கள் கொடுத்த அந்த ரிலீஃபுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே முழு ரெக்கவரிங் கர்த்தாவே நீங்கள் கொடுங்க ராஜா. உங்களுடைய வல்லமையுள்ள கரம் கர்த்தாவே மகனை தொட்டு கர்த்தாவே அப்பா அவருடைய எல்லா விதமான அப்பா பாடியில் உள்ள எல்லா விதமான பார்ட்ஸையும் கர்த்தாவே உங்களுடைய கரம் தொட்டு கர்த்தாவே சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி ராஜா. நல்ல செய்தியில் நாங்கள் கேள்விப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. சலத்தை கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சபை எல்லாருக்கும் நான் 76வது குடியரசு தின வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நேற்றைய தினத்தில் நமது பிஷப் ஐயாட்டிலிருந்து ஒரு 76வது குடியரசு தின வாழ்த்துக்கள் ஒன்று வந்தது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் மதிப்புகளை கொண்டாடுவோம். ஒன்றுபட்ட மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தேசத்திற்கு அடித்தளமிட்ட நமது தேசிய தலைவர்களின் தொலைநோக்கு பார்வையை நன்றியுடன் நினைவு கூறுவோம். இந்த மதிப்புகளை நம் வாழ்வில் நிலைநிறுத்தி சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்திற்காக உழைப்போம். பெருமைமிக்க குடிமக்களாக நமது அன்பான இந்த இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக நாம் உழைப்போம். 76வது குடியரசு தின வாழ்த்துக்கள். தேவன் நம் தேசத்தை செழிப்புடனும் ஒற்றுமையுடனும் ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்களுடன் பிஷப் மனோஜ் சரண். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்திற்காக நாம் இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேலும் நம்ம தேசத்தை நடத்துவதற்காக நாம் தேசத்திற்காக நம்முடைய பர்சனல் ப்ரேயரில் நாம் ஜெபிப்போம். நாம் இப்பொழுது வர்ஷிப்புக்காக நான் கடந்து செல்வோம். கடந்து வந்த பாதையில் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை நம்மை காத்தது. அதற்காக நான் நன்றி செலுத்தி இந்த 76வது குடியரசு தினத்தையும் காண செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போமா. யோபு 2:21 பார்க்குறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசியா 1:19 பார்க்கிறோம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இது உணர்ந்தவளாக நாம் வர்ஷிப் சாங்குல 30வது பாடல் நாம் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 75 ஆண்டுகள் தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய தேசத்தை அவர் கரத்திலே வைத்து இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆகையால் அவரை நாம் போற்றி துதித்து பாடுவோம். அந்த நேரத்திலே தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பணிப்பு இந்த பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டோம் அடைந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் அடைந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி
ஹல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ, முச்சடி தண்ணீர் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ, முச்சடி தண்ணீர் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ, பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ, பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ, வீரநேகேமியாய் ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ, வீரநேகேமியாய் ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஏந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஏந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. தேவனாம் நித்திய பரந்தார், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரந்தார், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவன் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவன் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. ஆம் பிதாவே, கடந்த 75 ஆண்டுகள் கர்த்தாவே அப்பா இந்த தேசத்தை கர்த்தாவே ஒரு குடியரசு நாடாக மாற்றி இம்மட்டும் கர்த்தாவே நீங்கள் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. எத்தனையோ விதமான ஏற்றங்கள் தாழ்வுகள் வந்தாலும் கர்த்தாவே, எத்தனையோ விதமான பொருளாதாரத்தில் கர்த்தாவே ஏற்றங்கள் தாழ்வுகள் வந்தாலும், எத்தனையோ விதமான கொடிய நோய்கள் கொள்ளை நோய்கள் கர்த்தாவே உலகம் முழுவதும் வந்தாலும் கர்த்தாவே, நீங்கள் எங்கள் தேசம் மேல் வைத்த அந்த மீதான கிருபையினாலே, அந்த இரக்கத்தினாலே, அந்த தயவினாலே கர்த்தாவே அப்பா நீங்கள் மட்டும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய கரத்திலே சுமந்து கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே அப்பா, ஏற்ற நேரங்களில் ஏற்ற காலங்களில் கர்த்தாவே ஏற்ற பிள்ளைகளை கர்த்தாவே இந்த தேசத்தை ஆளுவதற்காக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து அப்பா உங்களுடைய பரலோக திட்டங்களை எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா இந்த 145 கோடி மக்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் வழி செய்து கொண்டு வருகிறீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, தேசத்துக்காக நீங்கள் கொடுத்த எல்லா விதமான இயற்கை வளங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நல்ல மழையும் அப்பா பனியையும் கொடுத்து கர்த்தாவே ஆம் கர்த்தாவே அப்பா பூமி தனது பலனை ஏற்ற காலத்திலே கொடுத்து அப்பா இந்த 145 கோடி மக்களை கர்த்தாவே அப்பா போஷிப்பதற்கு கர்த்தாவே நீங்கள் பரத்தில் இருந்து கர்த்தாவே சகல கிருபைகளை நீங்கள் கொடுத்து கொண்டு வருகிறீங்களே, அதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது கர்த்தாவே எத்தனையோ விதமான சத்துருவின் போராட்டங்கள் சத்துருவின் கிரியையினால் கர்த்தாவே இந்த தேசத்தில் கர்த்தாவே அநேக விதமான பாவமான காரியங்கள் நடந்தாலும் கர்த்தாவே மறுபக்கத்தில் கர்த்தாவே உம்முடைய கிருபை உம்முடைய மாறாத கிருபை ஆம் கர்த்தாவே அப்பா முழுவதுமாக அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க நீங்கள் கிருபை செய்து கொண்டு வருவீங்க, அதற்காக நன்றி ராஜா. கிருபையாக கொடுத்த 200க்கும் மேற்பட்ட அப்பா அந்த மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறப்பா. 75 ஆண்டுகளிலே கர்த்தாவே ஹல்லேலூயா அப்பா அறிவிக்கப்படாத இடங்களிலே கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்காக கர்த்தாவே ஆயிரக்கணக்கான மிஷனரிகளை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஆயிரக்கணக்கான திருச்சபைகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்க, ஆயிரக்கணக்கான கர்த்தாவே அப்பா நீங்கள் கர்த்தாவே போதகர்களையும் ஊழியர்களையும் அப்பா சுவிசேஷர்களையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க ராஜா, அதற்காக நன்றி ராஜா. இன்னும் கர்த்தாவே அப்பா சந்திக்கப்படாத இடங்களுக்காக ஆம் கர்த்தாவே இந்த நேரத்தில் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் 40 கோடி மக்கள் கர்த்தாவே அப்பா வலது கைக்கும் இடது கைக்கும் அப்பா வித்தியாசம் தெரியாமல் இயேசு என்றால் யார் என்று கூட அறியாதபடிக்கு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் கர்த்தாவே உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஈடுபடுவதற்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆம் கர்த்தாவே கிருபை செய்யப்பா. நீங்கள் வருவதற்கு முன்பதாக கர்த்தாவே இந்த 2ஆம் வருகையிலே நீங்கள் வருவதற்கு முன்பதாக கர்த்தாவே இந்த பரந்த தேசம் அப்பா இந்த இந்து மகா தேசம் உம்முடைய தேசமாக மாற்றப்படுவதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே நீங்கள் தொங்கும் பொழுது கர்த்தாவே இந்த தேசத்து மேலே நீங்கள் வைத்த அந்த பெரிதான இரக்கம் அந்த கிருபை அதற்காக நன்றி. நம்முடைய வேதத்தில் கர்த்தாவே இந்து மகா தேசத்தை குறித்து 2 முறை எழுதி வைத்திருக்கிறீங்க ராஜா. ஆம் கர்த்தாவே அப்பா உம்முடைய அப்பா சீஷனாகிய தோமாவை கர்த்தாவே அப்பா இந்த முதல் செஞ்சுருளை கர்த்தாவே இந்த தேசத்திற்காக நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புனீங்க ராஜா. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. நான் தடவி பார்த்தால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதை நான் அறிவேன் நான் நம்புவேன் என்று சொன்ன அதே மகனை கர்த்தாவே நீங்கள் தெரிந்தெடுத்து எங்கள் தேசத்துக்காக நீங்கள் கர்த்தாவே அப்பா முதலாவது செஞ்சுருளை எங்களுக்கு அனுப்பி அப்பா உம்முடைய நாமத்தை நாங்களோ எங்கள் பிள்ளைகளோ எங்கள் பெற்றோர்களோ எப்பா எங்களுடைய தலைமுறையும் அப்பா நாங்கள் அறிந்து கொள்ள கிருபையை கொடுத்தீங்கப்பா, அதற்காக கோடான கோடி நன்றாஜா. கர்த்தாவே அந்த கோதுமை மணியானது கர்த்தாவே சென்னை மாநிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த கோதுமை மணியானது கர்த்தாவே இந்த தேசம் முழுவதும் கர்த்தாவே ஹல்லேலூயா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஹாலில் கோதுமை மணிலாக மாறிக்கொண்டிருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே அக்கினியை இப்போதே போட வந்தேன்னு சொன்ன தேவன் அது இப்போ
இப்போதே பற்றி எரியும் என்று சொன்ன தேவன் ஆவியானவரை அப்பா அந்த தேசம் முழுவதும் நீங்கள் கத்தாவை அசைவாடுவதற்காக நன்றி ராஜா. ஆம் கத்தாவை கிருபையாக கொடுத்த எத்தனையோ ஊழியங்கள் மூலமாக கத்தாவே ஜபத்தின் ஆவியை கத்தாவே அப்பா குடும்பங்கள் மத்தியிலே கத்தாவே நீங்கள் ஊற்றி கொண்டு வருவீங்க, அதற்காக நன்றி ராஜா. உமக்கென்று கத்தாவே நீங்கள் ஒரு ஜனத்தை அப்போ ஒரு பகுதியான ஜனத்தை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்க. ஆகியால் கத்தாவே இந்த தேசம் ஹல்லேலூயா 75 ஆண்டுகள் கடந்து வர நீங்கள் பெரிதான கிருபையை பாராட்டினீங்க அப்பா, அதற்காக நன்றி ராஜா. ஆம் கத்தாவே அப்பா உங்களுடைய மேப்பை நாங்கள் பார்க்கும்பொழுது அப்போ உங்களுடைய பரலோக திட்டத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது கத்தாவே இந்த தேசத்தை குறித்து கத்தாவே அப்பா நீங்கள் பெரிய கருசை உள்ள தேவனாக இருந்தீங்கப்பா. கோடிக்கணக்கான அப்பா விக்கிரகங்களை கொண்டாடி கொண்டு இந்த பிள்ளைகள் பக்தி வைராக்கியத்தை கத்தாவே அப்பா வைராக்கியமாக இந்த பிள்ளைகளை கத்தாவே நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. அதற்காக இருந்தக்கப்பா அப்பா உங்களுடைய பிள்ளைகளை கத்தாவே நீங்கள் அனுப்பி ஏற்ற நேரத்தில் எத்தனையோ மிஷனரிகளை கத்தாவே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அனுப்புனீங்கப்பா, அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் அனுப்புனீங்கப்பா. ஆம் கத்தாவே அப்பா ஜெர்மனி தேசத்தில் வந்து கத்தாவே இந்த வேதாகமத்தை கத்தாவே தமிழிலே அப்பா தமிழை கற்றுக் கொடுத்து அப்பா அது எங்களுக்கு மொழிபெயர்த்து கொடுத்து எங்களுக்கு கத்தாவே தமிழ் அவ்வளவு பெரிய காரியங்களை எங்களுக்காக நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. இன்னும் கத்தாவே அப்பா அறுப்பு மிகுதி. ஆம் கத்தாவே வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்கிறாங்கப்பா. ஆம் கத்தாவே எஜமானன் அப்பா எஜமானாகி நீங்கள் இந்த அறுப்புக்கு இந்த வேலைக்காரர்களே அப்பா நீங்கள் எழுப்பி தாங்க ராஜா, அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னீங்க. இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா, திருச்சபை பிள்ளையாக சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோங்கப்பா. இந்த பெரிய அறுவடை கத்தாவே நீங்கள் வருவதற்கு முன்பதாக கத்தாவே இன்னும் 140 கோடி மக்கள் சந்திக்கப்படுகிற அந்த பெரிய அறுவடைகளை கத்தாவே ஹல்லேலூயா. அந்த ஏசாயா 17:7-8 அப்பா எங்கள் காலங்களில் நிறைவேற்றப்படுவதற்காக நன்றி ராஜா. ஆம் கத்தாவே அப்பா விக்கிரங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்கள் ஹல்லேலூயா தங்களை உண்டாக்கினவராய் உம்மை நோக்கி பார்க்கவும், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உம்மை நோக்கி பார்க்கவும் நீங்கள் கிருபையை செய்ய போறீங்க. அதற்காக நன்றி ராஜா. இந்த தேசத்தை கத்தாவே நீங்கள் உங்களுடைய கருத்தில் வைத்திருக்கிறதுனால் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து செலுத்துங்க கத்தாவே, நீங்கள் தேசத்தை நடத்தி செல்லுங்க. ஆளுகை செய்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் அவருடைய இருதயங்களை கத்தாவே நீங்கள் ஆளுகை செய்து திட்டங்களை கத்தாவே பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. இன்னும் கத்தாவே அப்போ ஒரு சைடில் நாங்கள் பார்க்கும்போது கத்தாவே இன்னும் 80 கோடி மக்கள் கத்தாவே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்கப்பா. இந்த ஆண்டிலாவது கத்தாவே ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கத்தாவே அவளுக்கு கத்தாவே அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஏதாவது செய்ய கிருபை தாங்க ராஜா. எல்லாவற்றையும் கத்தாவே நீங்கள் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் செலத்தையும் கத்தாவை முடிப்பதற்காக நன்றி ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இன்று தேவன் கொடுத்த தலைப்பு நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் யூ ஷால் ஈட் த குட் ஆஃப் த லேண்ட். அதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1:19 வசனத்தையும் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2:21 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மனம் பொருந்தி ஏசாயா 1:19 சொல்கிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். யோவேல் 2:21 பார்க்குறோம், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. ஆம் பிதாவே அப்பா, நீங்கள் எங்களோடு கூட இருப்பதினால் கர்த்தாவே, கடந்த 75 ஆண்டுகள் கர்த்தாவே நீங்கள் நடத்தி வந்தபடினால் கர்த்தாவே நாங்கள் எதற்கும் பயப்படலப்பா. ஆம் கர்த்தாவே, இப்பொழுது கர்த்தாவே அப்பா எங்களுக்கு ஒரு முகத்தின் ஆவியை கொடுங்க. அடியானை மறைத்து நீங்கள் வல்லமையாக வெளிப்படுங்கப்பா. விதைக்கப்படுகிற ஒவ்வொரு ஜீவனும் வல்லமையில வார்த்தையில் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு பலனற்றங்களை தாங்கப்பா. சரத்தின் கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் கொடுக்குறப்பா. துதிக நம்மை எல்லாவற்றையும் சேர்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஏசாயா 1:19 பார்த்தோம் அல்லவா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்.
அதேபோல் இந்த வாக்குத்தத்தத்துக்கு இணையாக இதற்கு இணைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் என்ன என்பதை பார்க்கமானால் அதுக்கு முன்பதாக ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16 முதல் 19. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் செவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இன்று இந்த தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்பதன் அர்த்தம் என்ன என்பதை குறித்தோ, நாம் தேசத்தின் நன்மையை புசிக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்தோ, நம்மிடத்திலே தேவனுக்கு பிடிக்காதது என்ன என்பதை குறித்தோ, நாம் பாவத்திலிருந்தும் அதன் அடிமைத்தனத்திலிருந்தும் விலகி தேவன் விரும்பும் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ முடியும் என்பதை குறித்தோ, தம்முடைய அன்பு குமாரனுடைய அந்த திருமண விருந்திலே அவர் வரும்பொழுது நாம் பங்கேற்க வேண்டும் என்ற அந்த தேவனுடைய பெரியான திட்டத்தை குறித்தும் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த உதவி செய்வாராக. முதலாவதாக தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்பதன் அர்த்தம் என்ன? ஏசாயா 1:9 பார்க்க, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். விருப்பமும் கீழ்ப்படுதலும், வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட், 2 காரியங்களை இங்கே தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிள்ளை இடத்துல தகப்பனார் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய வில்லிங்னஸையும் பார்க்கிறார், அவருடைய ஒபீடியன்ட், அவருடைய கீழ்ப்படுதலும் அவர் எதிர்பார்க்கிறார். அதே போல் நம்முடைய கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வில்லிங்னஸ், நம்முடைய கீழ்ப்படுதல், இந்த 2 விதமாக அவர் எதிர்பார்க்கிறார். விருப்பமும் கீழ்ப்படுதலும் இது நம் குழந்தைகளிடமிருந்து நாம் எதிர்பார்க்கும் ஒன்று போல் தெரிகிறது அல்லவா? மேலும் நம்முடைய கர்த்தரும் இதை தான் நம்மிடத்திலே, தம்முடைய குழந்தைகளாகி நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். நாம் மனப்பூர்வமாகவும் கீழ்ப்படுதலுடனும் இருந்தால் தேசத்தின் நன்மையை நிச்சயமாக புசிப்போம். ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு கட்டளையிலையும் நாம் கீழ்ப்படிந்து அது மனப்பூர்வமாக நாம் செய்யும் பொழுது தேசத்தின் நாம் நன்மையை நாம் புசிக்க முடியும். இதுதான் அவர் அங்கே மீன் பண்ணுகிறார். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்றால் இதுதான் நாம் 2 காரியங்களை, உன்னுடைய வில்லிங்ஸும் வேணும், உன்னுடைய ஒபீடியன்ஸும் வேணும். 2வதாக நம்ம தேசத்தின் நன்மையை புசிக்க வேண்டும் என்றால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? What God expects from us to do so as to eat the good of the land. ஏசாயா 1 முதல் 16 முதல் 19 வசனங்கள். உங்களை கழுவி சுத்திகரிங்கள், முதலாவதாக உங்களை சுத்திகரிங்கள், உங்கள் கிரியில் பொல்லாப்பை எங்களுடைய கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். முதலாவதாக உங்களை சுத்திகரிங்கள், கழுவி சுத்திகரிங்கள், உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சுத்திகரிங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிங்கள். கையிலின் கிரியைகளை உள்ள பொல்லாப்பை எல்லாவற்றையும் அகற்றி போடுங்கள். தேவனுடைய கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். 2வதாக நன்மை செய்யப்படுங்கள். ஏசாயா 1:17 நன்மை செய்யப்படுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவியின் வாழ்க்கையும் விசாரியுங்கள். எத்தனையோ பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ விதவைகள் இருக்கிறார்கள் நம்மை சுற்றிலும். அவர்களை நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நன்மை செய்ய படியுங்கள். தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை வைத்து பிறருக்கு நன்மை செய்கிறதை கற்றுக்கொள்ளுங்கள். நியாயத்தை தேடுங்கள். நியாயம் எங்கேயாவது நியாயத்துக்கு கீடு எது நடக்கிறது என்றால் நீங்கள் அங்கே போய் நின்று அங்கே நியாயம் விசாரியுங்கள். தேவன் அதை உங்களிடத்தை எதிர்பார்க்கிறார். 3வதாக நியாயத்தை தேடுங்கள். 1:17 நன்மை செய்யப்படுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரியுங்கள், திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவியின் வாழ்க்கையும் நீங்கள் விசாரியுங்கள். தேவன் இதை தான் நம்மிடத்தில் இன்று எதிர்பார்க்கிறார். தேசத்தின் நன்மையை நாம் புசிக்க வேண்டுமானால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களுக்கு நாம் இப்படிப்பட்டவர்களாக நாம் செலவழிக்கிறதுக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். ஏசாயா 1:12 பார்க்கிறோம். வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அது இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். அதுக்காக தான் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு போக்கினார். அதே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் நாம் விவரம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 36, 25 முதல் 31 வரை பார்க்கிறோம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா சுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவே, நீங்கள் சுத்தமாவீர்கள். தேவனே அதை செய்கிறார்.
உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே ஒரு புதிதான ஒரு ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்களுக்கு மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் நான் பண்ணுவேன் என்று இங்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எங்கே இசைக்கல் தீர்க்கதரிசி மூலமாக 36ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன தேவன் அதை நிறைவேற்றுகிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அதை நிறைவேற்றினார். மனிதனால் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்காக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவத்தை போக்கிற பரிகாரியாக நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பி கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். மறந்து போக வேண்டாம். தேசத்தின் நன்மையை நாம் புசிக்க வேண்டுமானால் தேவன் நம்மை என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களை கல்வி சுத்திகரியுங்கள், நன்மை செய்யப்படுவீங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் விதைவில் வழக்கையும் நீங்கள் விசாரியுங்கள். உங்கள் பாவங்கள் சிவர் என்றிருந்தாலோ உறைந்த மலையை போல் நிச்சயமாக வெண்மையாகும். அதை ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் நம்முடைய தேவனாய் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். அதை விசுவாசித்து இந்த உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிலைமையிலே அனுதினமும் அந்த ரட்சிப்பின் பாதையிலே நீங்கள் நடங்கள். அதை தான் தேவனை எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக நம்மளுக்கு தேவனுக்கு பிடிக்காதது என்ன? What God does not like from us. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவது தேவனுக்கு பிடிக்காது. தேவனுக்கு முன்பாக கலகம் பண்ணுவது, தேவனுக்கு முன்பாக முறுமுறுப்பது அவருக்கு பிடிக்காது. வானங்களே கேளுங்கள். ஏசாயா 1-2-3 வசனங்கள். வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், என்னுடைய திட்டத்தின்படி நான் அவர்களை ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலத்திலே உருவாக்கி அந்தந்த தேசத்திலே நாட்டினேன். ஆனால் அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியோம், ஆனால் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்கிறார். நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனையோ காரியங்களை நாம் நம்முடைய தேவனத்தில் கேட்கிறோம். நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் முறுமுறுக்கிறோமா? கிடைத்தாலுமே நாம் முறுமுறுக்கிறோமா? இவ்வளோதான் எனக்கு கிடைச்சதா, இன்னும் வரலையே? செக் பண்ணி பாருங்கள். தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவது தேவனுக்கு பிடிக்காது. அடுத்ததாக தேவனுக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போவது தேவனுக்கு பிடிக்காது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரராயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பின்வாங்கி கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போகும்போது என்ன நடக்கிறது என்பதையும் அங்கே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 5-8 வசனங்களே. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 5-8. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற அது ரணம் முழுதுமாக இருக்கிறது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாலாக இருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பற்றிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமார்த்தி திராட்சை தோட்டத்தில் ஒரு குச்சி போலவோ வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குடிசை போலவோ முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவோ மீந்திருக்கிறாள் என்று இங்கு அங்கலாய்க்கிறது நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போவது தேவனுக்கு ஒருபோதும் பிடிக்காது. ஆகையால் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே கடந்து வருகிறோமா? முடிவு பறிந்த நிலைத்திருப்பனை ரட்சிக்கப்படுவன் சொன்னார் அல்லவா? நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நேரத்திலே பின்வாங்கி போவது தேவனுக்கு பிடிக்காது. அடுத்ததாக தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களின் பலிகள் தேவனுக்கு பிடிக்காது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் பலிகளை அவருக்கு சேர்த்துறோம் என்றால் அது அவருக்கு பிடிக்காது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசியமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய பலிகள் தேவனுக்கு பிடிக்காது. அடுத்ததாக தேவனுக்கு கோபம் உண்டாக்கி தூபம் காட்டுதல் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஏசாயா 1, 12, 13, 14. நீங்கள் என் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்?
நான் இப்படி தான் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கேட்டது யார்? 13 வசனம், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுறது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். 14 வசனம், உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். இந்த புதிய ஆண்டிலே அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடகுண்டு பெறுவாய் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரிக்க இருக்கிறோம். இந்த ஆண்டிலே நாம் ஆகையால் தான் கர்த்தர் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு கோபம் உண்டாக்கி தூபம் காட்டுதல் தேவனுக்கு அருவருப்பாக இருப்பதை மறந்து போகாதீர்கள். பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபடுவோமா? இந்த நேரத்திலே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஆண்டிலே முழுவதுமாக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? 5ஆவதாக, கைகள் இரத்தத்தினால் இருந்திருக்கும் போது தேவனின் தம் கண்களை நம்மை விட்டு அவர் மறைக்கிறதா இருக்கிறார். ஏசாயா 1:15, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த பாவம் உள்ள கரைகளால் நாம் இருக்கிறோம். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பர்சனல் லைஃப்பில் நம்முடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிடிக்காதது, விரோதமாக கலகம் பண்ணுவது பிடிக்காது, தேவனுக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போவது தேவனுக்கு பிடிக்காது, தேவனுக்கு கீழ்ப்படியாதவருடைய பலிகள் தேவனுக்கு பிடிக்காது, தேவனுக்கு கோபம் உண்டாக்கி தூபம் காட்டுதல் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. கைகள் ரத்தத்தினால் இருந்திருக்கும்போது தேவன் தம் கண்களை நம்மை விட்டு மறைக்கிறார், மறந்து போகாதீர்கள். அடுத்ததாக, பாவத்திலிருந்தும் அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் விலகி தேவன் விரும்பும் வாழ்க்கையை வாழ்வது எப்படி? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நடந்ததெல்லாம் நடந்துவிட்டது, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வாழ வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்துவில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவில் தொடர்ந்து நிலைத்திருங்கள். கண்டினியூ அண்ட் அபைட் இன் கிரைஸ்ட். 1 John 2:28. 1 John chapter 2 verses 28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. அவர் வருகை மிகவும் சமீபம். கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகியால் சகோதரரே, பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் ஒரு வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவராக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 John 5 முதல் 10 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 John chapter 1 verses 5 to 10. தேவன் வழியாக இருக்கிறார், அவர் எவ்வளவேனும் இல்லை. இது நாங்கள் அவற்றில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. யோவான் கர்த்தராகிய இயேசுவுடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன், அவரோடு கூட பயணித்தவன், அந்த ஒளியை கண்ணாக பார்த்தவன். ஆகையால் அவர் எழுதுகிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர் எவ்வளவேனும் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது என்று ஆணித்தரமாக அவர் பார்த்ததை சொல்கிறார். தேவனோடு இருந்த அனுபவத்தை சொல்கிறார். 3 ஆண்டு அவரோடு கூட நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை யோவான் மார்பிலை சாய்ந்திருந்த அந்த யோவான் சொல்கிறார். ஆகையால் தான் யோவானுக்கு அந்த ரெவலேஷனில் அவர் தனியாக அங்கே 10 மத்தியிலே கொண்டு போய் அங்கே காண்கிறார் என்ன நடக்கப் போகுது என்பதை. ஹல்லேலூயா. அவன் இருதயத்துக்கு ஏற்ற மகனாக இருந்த அவன் சொல்கிறான், இங்கு இது நாங்கள் அவற்றில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. அடுத்த வசனம் 6ஆம் வசனம், நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லியோம் இன்னும் பாவத்திலே விழுந்தோம் என்றால், பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்தோம் என்றால் நாம் பொய் சொல்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாக இருப்போம். அதை தான் இங்கே சொல்கிறார். 7ஆம் வசனம், அவர் ஒளி இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளி இருக்கிறது போல நாம் ஒளி நடந்தால் ஒவ்வொருவரோடு நம்ம ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய ரத்தம் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டே நம்மை நடத்தி செல்லும், நித்தியத்துக்கு வரைகிறோம். நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம் வரையில் இந்த உலகத்திலே நாம் வாழ போகிற அந்த நாட்கள் முடியும் வரைக்கும் அந்த ரத்தம் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. 8ஆவது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால், அகைன் ஹீ இஸ் காஷனிங் அஸ், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்கிறது. 9ஆவது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் மன்னிக்கிட்டால் பாவங்களை நமக்கு இமிடியேட்டாக மன்னித்து உடனே மன்னிப்பார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி எல்லா கிரமத்தையும் நீக்கி நம்ம சுற்றி இருப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 10ஆவது வசனம் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரையே பொய்யராக்குகிறோம். அவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. நம்மை தாழ்த்துவோம். ஒருவனாகிலும் இல்லை, பரிசுத்தவான் ஒருவனாகவும் இல்லை இந்த உலகத்திலே.
நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமல் சில பாவங்களை எல்லாம் மன்னிக்க கேட்போம், அறிக்கை செய்வோம். இப்போல்லாம் நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற அவங்களை மன்னிப்பதற்காக மறந்து போகாதீர்கள். நாம் கிறிஸ்துவில் நினைத்திருக்கோமோ நம்மை நாமே சற்று சோதித்து பார்ப்போம். Do we continue in Christ? Let us check ourselves. So continue in Christ means what? To continue and stay in Christ. You have to continue and stay in Christ. Sojourn, rest and upon Christ. அவர் கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். To be set and fixed in Christ and to remain in Him. Always you remain in Him. அவர் கூட நிலைத்திருங்கள். To continue on and on Christ is being fixed in Him. அவர் கூடயே நீ அப்படியே அவர் என்ன செய்கிறாரோ கூடயே போக ஒவ்வொரு நாளும் you just walk with Him. To be at home at Christ, to find a permanent home in Him and to be settled in Him. Till நித்தியம் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதுதான் இங்கு கிறிஸ்துவில் தொடர்ந்து நடத்திருக்கிறதுக்கான காரியங்களிலே நாம் சற்று நம்ம ஆனந்து பார்க்கும்பொழுது, ஒரு நபர் கிறிஸ்துவிலை நினைத்திருக்கும் போது அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார், மிகவும் அவருடைய நடைமுறை ரீதியாக அவர் என்னென்ன மாதிரியான காரியங்களை அவர் செய்கிறார், அவர் தேவனிடமும் மனிதனிடமும் எவ்வாறு நடந்து கொள்கிறார், எதை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்பொழுது முதலாவது இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். Continuing Christ means that a person confesses that Jesus Christ is the Son of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன் என்று நாம் கன்ஃபஸ் பண்ணும்போது நாம் அவர் நிலைத்திருக்கிறது அறிந்து கொள்ளலாம். அதுக்கு வசனம் 1 யோவான் 4:15-16. First John chapter 4 verse 15 and 16. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். 16 வசனம், தேவன் நம்மில் வைத்திருக்கிற அந்த அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஸோ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக அறிய முடியும். எப்பொழுது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்படி இருக்கும்பொழுது தேவன் நம்மையில் வைத்திருந்த அந்த அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய அந்த அன்பு, அந்த அகாப்பை அன்பு நமக்கு அப்படியே ஊற்றப்படும் நம்முடைய இருதயத்திலே எப்பொழுது நாம் அவரை அறிந்திருக்கும்போது. அடுத்ததாக continuing Christ means that a person walks in fellowship with Christ. 1 யோவான் 2:6-27 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடி தான் நடக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தாரோ, அவர் எப்படி வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி வாழ்கிறவர்கள் நிச்சயமாக சொல்ல முடியும் நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று. 27 வசனத்தை சொல்கிறார் 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவரை உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல, அது உங்களுக்கு போதித்தபடி அவரை நிலைத்திருப்பீர்களாக தேவையில்லை. பிகாஸ் he is teaching you, the Holy Spirit is teaching you every day. அது சத்தியமாக இருக்கிறது, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார். நீங்கள் அவரோடு கூட அந்த டிபெண்ட் அந்த லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். எப்பா எனக்கு இது வேணும் செய்யுங்கன்னா கரெக்டாக செய்வார். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கேட்டு 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 செய்யும்போது இஸ் ஸோ ஹாப்பி. அது உணர்வீர்கள் எப்பொழுது நீங்கள் அவரோடு கூட நடக்கும்பொழுது. அவரோடு கூட நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் எங்கே போனாலும் கூடுங்க. எப்போனா இங்கே மார்க்கெட்டு போகிறேன் கூட வாங்க, சின்ன சின்ன காரியங்களை கேளுங்க, அப்படியே செய்வார். அப்படியே உங்களுடைய ஃபெய்த் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். என்ன கேட்டாலும் தருவார். அதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டெய்லி யூ வாக் வித் ஜீசஸ் சொல்கிறது அதுதான். வாட் எவர், ஸோ he will start talking to your children. அந்த நிலைமைக்கு நீங்கள் வரணும். அதுதான் இங்கே அவருக்கு நிலைத்திருக்க சொல்கிறவன் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும். அடுத்ததாக continuing Christ means that a person walks in open confession before God. 1 யோவான் 1:6-10. 1 John chapter 1 verse 6-10. இதுதான் நாம் பார்த்தோம் அல்லவா, நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் சொல்லியும் இருளில் நடக்கவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லவர்களாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் அந்த ஓப்பன் கன்ஃபெஷன் நம்ம வாழ்க்கையில் அது தெரியும். சின்ன தப்பு பண்ணாலும் நமக்கு தெரியும், ஐயோ இது என் தேவனுக்கு பிடிக்காது, ஏசப்பாவுக்கு பிடிக்காது, நான் செஞ்சுட்டேன், ஏசப்பா மன்னிங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். That will come and the heart will immediately it will ask for the pardon, it will ask for the forgiveness. இல்லை நான் ஒன்றும் செய்யலை, இது ஒரு பெரிய தப்பா அப்படி இருக்கிறாங்க. அதுதான் அங்கே 10 வசனத்தை வருது, பின்னால் வருது. நான் பாவமே செய்யணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவரை பொய்யராக்குறீங்க. 10 வசனம்
நாம் பாவம் செய்யவில்லை என்றோம்னா நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்கு ஏறாது. ஆவியானவர் சொல்லுவார், அம்மா நீ செய்கிறது தப்பம்மா, இது செய்யாத. எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், சாரி டேடி. உடனே நீல் பண்ணுங்க, இப்போ பண்ணிங்க. வாக் அது ஃபெய்த் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நடைபெற காரியங்களை உடனே அறிக்கை செய்து அப்படியே கரெக்ட் யுவர் செல்ஃப் அண்ட் கோ அப்படியே உங்களை உருவாக்கி கொண்டே வருவார். ஒரு ஸ்டேஜில் வந்த பிறகு நீங்கள் தப்பே பண்ணாத நிலவுக்கு கொண்டு வந்துடுவார். கிறிஸ்துவை போல மாற்றுவார். பாவம் செய்யவே இல்லை, பாவத்தை அறியாத அவர் மேலே தான் நம்முடைய பாவத்தை எல்லாம் பிதாவை தேவன் சுமத்தினார். ஹல்லேலூயா. நமக்காக உயிரை கொடுத்தார். அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொடுத்தார். அந்த வாழ்க்கையை நான் வாழ ஈஸியாக முடியும் எப்பொழுது? when you start walking with Jesus. நடங்க, நிலைத்திருங்க, அவளை வார்த்தையில் நிலைத்திருங்க. He'll speak to you whenever you fall. Don't worry, he will lift you up. உணர்த்தும் போது சாரிப்பா சொல்லுங்க, பின் வாங்கிறாதீங்க. அதுதான் பிடிக்காத காரியங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பிடிக்காது, கலகம் பண்ணுறது பிடிக்காது, முறுமுறுக்கிறது பிடிக்காது, அவருக்கு எதிராக பேசுகிறது பிடிக்காது. பட் இது ரொம்ப பிடிக்கும். பாவத்தில் விழுந்தால் பயப்படாதீங்க, சரண்டர் ஆகுங்க. இவ்வளோ பெரிய பாவம் என்ன நினைப்பாரா? நினைக்காதீங்க. எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய பாவம் இருந்தால் உங்களை நினைப்பார். அவர் உண்மை உள்ளவர். பட் reconcile with him with full heart and don't do that again. திரும்ப சான்ஸ் வந்தாலும் கர்த்தர் ஞாபகப்படுத்துவார், விலை ஓடிடு, அப்பா போதும் இது, ஐ வில் நாட் see this, ஐ வில் நாட் do this again. enough is enough. ஒரு வெறுப்பு வரும், பாவத்தின் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பை கொண்டு வருவார். அது பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பு, அருவருப்பாக இருக்கும், தொட மாட்டீங்க. அது வாட் எவர் மே த அடிக்ஷன், யூ நேம் இட், எனி அடிக்ஷன், அப்படியே விடுவார். உள்ளே போய் நீங்களே கசக்குன்னு சொல்லி வெளியே வருவீங்க. மாற்றுவார். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் அவன் தன்னை உண்டாக்கினவரை தேவனை நோக்கி பார்க்கும். தட் இஸ் த பிரின்சிபல். ஹூவர் மேபி யாராக இருந்தாலும் சரி, தேவன் அப்படி தான் படைத்து வைத்திருக்கிறார். அதுக்கு முன்னால் தான் இந்த ஆட்டங்கள், இந்த பாட்டங்கள் எல்லாம் போராட்டம் எல்லாம் இங்கே தான் நடக்கும். செக் யுவர் செல்ஃப். தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை ஈஸியாக வாழ முடியும். நடங்கள், வாக் வித் ஜீசஸ். அடுத்ததாக, கண்டினியூயிங் கிரைஸ்ட் மீன்ஸ் தட் எ பர்சன் கண்டினியூஸ் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் நோஸ் த ட்ரூத். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாச யூதரை நோக்கி, நீங்கள் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். சத்தியத்தையும் 32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை உங்களுக்கு புரிந்து விட்டது என்றால் நீங்கள் அதை விட்டு வெளியே போக மாட்டீர்கள். அடுத்ததாக, கண்டினியூ கிரைஸ்ட் மீன்ஸ் தட் எ பர்சன் லெட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் கண்டினியூ இன் ஹிஸ் லைஃப். கிறிஸ்துவில் தொடர்பு என்பது ஒரு நபர் தனது வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து அனுமதிப்பதாகும். 1 யோவான் 2:14, 24. 1 John chapter 2 verses 14 and 24. பிதாக்களே, ஆதி முதலாக இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்க அப்படினால் உங்களுக்கு எழுந்திருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறனாலும் தேவ வசனம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆதியிலிருந்து நமக்கு தெரிகிறது கர்த்தருடைய அன்பை பற்றி நாம் நிலைத்திருக்க வேண்டும். 24. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அதை விட்டு வெளியே வந்துடாதீங்க. அது கிடைத்த ரட்சிப்பில்லை, மீண்டும் நீங்கள் அதிலே இருங்க. யூ கண்டினியூ இன் தட் இந்த salvation what you got years ago. அதுதான் அங்கே சொல்கிறாரு. ஆதியிலே கிடைத்த அந்த சத்தியத்திலே முழுவதுமாக நிலைத்திருங்கள். Continuing Christ means that a person experiences in dwelling presence and witness of the Holy Spirit. பிரசன்னத்தை நீங்கள் அப்படியே உணர்வீங்க. போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். 1 John 4:12-13. 1 John chapter 4 verses 12 and 13. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்திருந்தாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் டீப்பாக நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் மெடிடேட் பண்ணி பாருங்கள். 1 யோவான் 4:12-13. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால். ஆகையால் தான் சொன்னார், உன்னிடத்து அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நேசினார். பிறனிடத்து அன்பு கூறு. ஒரே ஒரு தேவன்,
ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அவரை நீ முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு அன்பு உருவாயாக. அதுக்கு ஈக்குவலான ரெண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னதத்தில் அன்பு உருவது போல பிறந்து அன்பு உரு. இதை மிஞ்சி ஒன்றுமே இல்லை. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எல்லாமே அதில் வந்துடும். கர்த்தருக்கு பயப்படுற பயம், தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். நீங்கள் இந்த வசனத்தில் நீங்கள் பிடிச்சதீங்கன்னா தீமையே செய்ய மாட்டீங்க, மனசே வராது. ஜஸ்ட் செக் யுவர் செல்ஃப். அதுதான் இங்கே சொல்கிறாரு 12:13. தேவனை ஒருவன் கண்டதில்லை, நாம் ஒருவர் அன்பு வந்தால் தேவன் நமக்குள் நிறுத்துகிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்திருந்தனாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிறுத்துக்கிறதே அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக, continuing Christ means that a person dwells in love and in unity and fellowship with all other believers. அது அப்படியே நடக்கும். கிறிஸ்துவின் தொடர்பு என்பது நம்ம எல்லா விசுவாசங்களுடனும் அன்பிலும் ஒற்றுமையிலும் ஐக்கியத்திலும் வாழ்கிறார் என்று அர்த்தம். யோவான் 17:21-23. Gospel according to John 17, chapter 17, verses 21-23. அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதே உலகம் விசுவாசிக்கிறதுக்காக, நீர் என்னிலேயும் நான் உண்மையிலே இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேவையாக இருக்கிறபடிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது எப்பொழுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 17ஆம் அதிகாரத்தில் யோவான் 17 சீசர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். சீசர்களுக்காக மட்டுமல்ல, நமக்காக அவங்க ஜெபித்திருக்கிறார். நம்ம ரெண்டும் ஒன்றா இருக்கிறோம், பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். அந்த ஒற்றுமையை, அந்த மகிமையை என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க, எங்கள் சீசர்களுக்கு கொடுங்க. அதுதான் இங்கே அங்கே சொல்கிறார் 21, 22, 23. அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதே உலகம் விசுவாசிக்கிறதுக்காக, நீர் என்னிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இது ஜெபம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பண்ண ஜெபம் இன்னும் வேலை செய்கிறது. உங்கள் குடும்பத்திலே ஒற்றுமை இல்லையா, சமாதானம் இல்லையா, இந்த வசனத்தை வைத்து ஜெபிங்கள். யோவான் 17, 21, 22 வைத்து ஜெபிங்கள். 22 என்ன சொல்கிறது? நான் ஒன்றாயிருக்கிறது போல அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவருக்கு கொடுத்தேன். ஏற்கனவே அவர் தந்த மகிமையை நமக்கு தந்திருக்கிறார். அவர் மகிமை நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய குடும்பத்திலே அங்கே பிரகாசிக்கும் போது அப்படியே எல்லாம் கிளம்பிடும். வேறு ஒன்று, எல்லா சத்துருவின் போராட்டங்கள்லாம் பறந்துடும். அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அது நீங்கள் உணர்வீர்கள் ஒவ்வொரு நாளும். 23ஆம் வசனத்தை, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேவையாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய நடக்கையை பார்த்து உலகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும். அதுதான் நடக்கும். உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து, நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்கள் சொசைட்டியில் இருக்கலாம், எங்கே வாழ்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேக மக்கள் கேட்பார்கள், இவன் இப்படி வாழ்கிறான் என்று. அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுற பெரிய காரியங்களை செய்வார். Continuing Christ means that a person bears fruit and lives a very fruitful life. அதையும் பார்க்குறோம். யோவான் 15 பார்க்குறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையால் நிலைத்திருங்கள். I am the vine and you are the branches. He who abides in me and I in him bears much fruit, for without me you can do nothing. மறந்து போகாதீர்கள். அடுத்ததாக, continuing Christ means that a person loves others, that he lives and walks in love toward others. 4ஆம் அதிகாரம் 11, 12, 13. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாமும் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அந்த அன்பை தவிர ஒன்றுமே இல்லை. தேவன் ஒருவரும் ஒருபோதையும் கண்டதில்லை. நாம் ஒருவர் அன்பு வந்தால் தேவன் நமக்குள் நினைத்திருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை நாம் எப்படி நிரூபிக்க முடியும் என்று பார்த்தோம் அல்லவா? கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று. நிலைத்திருப்பதின் நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் வருகையிலே நாம் நம்பிக்கையுடன் இருக்கவும் வெட்கப்படாமல் இருப்பதற்காக தான் இது எல்லாவற்றையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1:28 இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர்கள் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவராக இருக்கும்படிக்கு அவரிலே நிலைத்திருங்கள்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரைவிலே வருகிறார். அவர் மீண்டும் பூமிக்கு வரும்பொழுது நாம் அவரோடு கூட செல்வதற்கு நாம் எப்படிப்பட்ட ஆயத்த நிலையில் இருக்கிறோம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மத்தேயு 16:27 பார்க்குறோம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். நம்முடைய கிரியை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது என்பதற்கு தக்கதாக நமக்கு பலனளிக்க அவர் வருகிறார். ஆகையால் மறந்து போகாதீர்கள், அன்பு கூறுவோம், மற்றவர்களை நேசிப்போம். பெரிய காரியங்களே கர்த்தர் மூலமாக அவர் செய்ய இருக்கிறார். அடுத்ததாக the proof of continuing Christ living a righteous life. ஒரு நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் இருக்கிறோமோ அதே போல் நாமளும் ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதே தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை குறித்து அவர் சொல்கிறேன் நாம் பார்க்கிறோம். இவராக இந்த அடிமைத்தனத்திலிருந்தும் விலகி தேவன் விரும்புகிற காரியத்தை வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது என்றால் நாம் கிறிஸ்துவை நிலைத்திருப்பது என்பது தேவனுடைய குமாரன் நாம் அவரை ஒப்புக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தை அவருடைய அறிக்கை செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோம். கெட்ட ரட்சிப்பிலை முடிவுபடுத்த நாம் நிலைத்திருக்கிறோம். அவரோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கும்பொழுது இந்த எல்லா விதமான அடிக்ஷன்ஸ், எல்லா விதமான பாவமான காரியங்கள் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். நாம் கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க அது ஏதுவாக இருக்கிறோம். மறந்து போகாதீர்கள். அடுத்த கடைசியாக நம்முடைய அன்பு குமாரனுடைய அந்த திருமண வைபவத்திலே நாம் பங்கேற்க வேண்டும் என்ற தேவன் திட்டம் தான் என்ன என்பதை சொல்லி முடித்துவிட ஆசைப்படுகிறேன். ஏசாயா 7:14 பார்க்கிறோம். முதல் வருகை, இரண்டாவது வருகை. கிறிஸ்துவின் முதல் வருகையிலே அவர் கண்ணியின் மூலமாக வருகிறார். கல்வாரி சிலுவை வரைக்கும் அவருடைய பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மனித குலத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டு எடுப்பதற்காக கல்வாரி சிலுவை தம்முடைய இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறார். முதலாவது வருகை. இரண்டாவது வகையிலே நாம் இன்னும் பார்க்கும் என்றால் இசைக்கு 36 நாம் பார்த்தோம் அல்லவா, அப்பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். மனிதன் செய்ய முடியாததை எல்லாவற்றையும் செய்கிறார். நாம் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டுமென்றால் இப்பொழுது டைம் இல்லை. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். எபிரேயர் 8:6-12 பார்க்கிறோம். இவ்வளவு விசேஷ வாக்குறுதியின்படி பெயரால் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கைக்கு எப்படிப்பட்ட மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். முதலாம் உடன்படிக்கை பழுதற்றதாக இருந்திருந்தாலும் இரண்டாம் உடன்படிக்கைக்கு அங்கே தேவையில்லை. 7ஆம் வசனம், முதலாம் உடன்படிக்கை பிள்ளை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் வேண்டுவதில்லையே. அவளை குற்றப்படுத்தி அவளை நோக்கி இதோ கர்த்தர் சொல்கிறது என்றால் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை அவள் அங்கே ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவளுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவளுடைய கைகளை பிடித்த நாளிலே அவளோடு பண்ண அந்த உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. எபிரேயர் 8:9 அந்த உடன்படிக்கையில் அவர்கள் இருக்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 10வது வசனம் எபிரேயர் 8:10 அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே ஒரு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவே. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்கே சொல்கிறார். அவரோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டே வருவார். கிறிஸ்தவனர் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் நம்முடைய இருதயத்திலே அவர் ஞாபகப்படுத்திக் கொண்டே நம்ம நடத்தி செல்வார். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்ள என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவது இல்லை. அதற்காக ஜெபிங்கள். பாரத தேசம் ஆக போகிறது. 145 கோடி மக்கள். நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம எல்லா சுவிசேஷத்தை தான் சொல்கிறோம். ஆனாலும் இன்னும் அறியப்படாத மக்கள் 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். தேவன் நடத்துவார். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதே வசனத்தை தான் எபிரேயர் 8:10 12 வரை பார்த்தோம் அல்லவா. இதே வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக 31ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். எரேமியா 31, 33, 34 அதே வசனங்களை அப்படி சொன்னதை தான் இங்கே நிறைவேற்றுகிறார். முதலாம் வருகையிலே எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறார். இரண்டாம் வருகையிலே அவருடைய திட்டம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-10. ரெவலேஷன் சாப்டர் 7:9-10. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலையை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் மாட்டுக்கொட்டையானுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. அவள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேலே வீட்டுக்கிற எங்கள் தேவனுக்கும் மாட்டுக்குட்டியானுக்கும் உண்டாவதாக என்று அங்கு ஆர்ப்பரிக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
முடிவு பரிந்தோம் அப்படி ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது அவர் அப்படியே நம்ம அழைத்து கொண்டு வருகிறார், அழைத்து கொண்டு செல்கிறார் நித்தியத்திற்குள்ளே. அவரோடு கூட நாம் ஆட்சி செய்வதற்காக நம்ம அழைத்து கொண்டு செல்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 7:13-17 பார்க்குறோம். மூப்பல் ஒருவனை நோக்கி வெள்ளை அங்கிலை தடுக்க இவர்கள் யார், எங்கேருந்து வந்தார்கள் என்று கேட்கிறான். அதற்கு நான், ஆண்டவனே இது உமக்கே தெரியும் என்றேன். 15ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். 14ஆம் வசனம் அவன் சொல்கிறான், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த அவருடைய பசுத்தரத்தினாலே கழுவப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இந்த வாழ்க்கையை முடிக்கும் பொழுது, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் பொழுது நாம் அங்கே நிற்போம். அங்கே தான் அங்கே சொல்கிறார், ஒருவேளை இந்த உலகத்திலே வாழும்போது நமக்கு எவ்வளோ உபத்திரங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கிடைத்த ரட்சிப்பிலே முடிவு புரிந்து நிலைத்திருங்கள். இவர்கள் தான் அங்கே நிற்கிறாங்க. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் நம்முடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். 15ஆம் வசனம், சிங்காசனம் மேல் வீட்டுக்கிறவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். 16ஆம் வசனம், இவர்கள் நீ பசியோடுவதும் இல்லை, நீ தாகமுடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. 17ஆம் வசனம், சிங்காசனம் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தில் உள்ள ஊற்றலுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று இங்கே சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் 2வது வருகையிலே அவருடைய திட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆம், தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த திருமண விருந்திலே நாம் பங்கேற்க இருக்கிறதுக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த குடியரசு தினத்திலே தேவன் நம்மோடு கூட இடப்படுகிறார். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், இம்மையில் மட்டுமில்லை மறுமையிலும். தேவன் நமக்கு என்று வைத்திருக்க அந்த ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாக சுதந்திரத்துக்கு முடியும். செய்ய வேண்டியது என்ன? அவர் பிடிக்காத காரியங்களை விட்டு விடுங்கள். அவர் எதிர்பார்க்க காரியங்களை செய்யுங்கள். அவரை சுத்திகரியுங்கள். கிரியில் பொல்லாப்பை கண்களுக்கு முன்பாக அகற்றிவிட்டு தீமை செயலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்றப்படி நியாயத்தை எல்லாத்தையும் வழக்கையும் விசாரியுங்கள். தேவன் விரும்புகிற காரியங்களை செய்யுங்கள். அவர் பிடிக்காத காரியங்களை விட்டு விடுங்கள். ஒவ்வொரு நாளும் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நடத்துங்கள். நாம் நினைத்திருக்கிறோம் என்பது சொல்ல வேண்டுமென்றால் நாம் பார்த்தோம்ல ஒரு 10 பாயிண்ட் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செய்யலாம் என்று அதுபடி நடங்கள். பிடிக்காது விட்டு விடுங்கள். நிறுத்திருங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடக்கும்பொழுது தேவன் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கண்களை மூடுவோமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான நன்றி ராஜா. கர்த்தாவே, அப்போ நீங்கள் எங்களோடு கூட இடைப்பட்டீங்க ராஜா. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தா தேசத்தின் நன்மையை புசிப்பீங்கன்னு சொன்னீங்க ராஜா. எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆலோசித்து பார்க்க எங்களுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. நன்றி ராஜா. நீங்கள் விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து நீங்கள் எங்களுக்கு என்று நியமித்திருக்க இந்த ஓட்டத்தில் கர்த்தாவே கண்மொழியாக மேலே பைத்தவளாக ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு ஓட கிருபையை தாங்க ராஜா. கர்த்தாவே, கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலே முடிபுரிந்து நிலைத்திருக்க பாக்கியத்தையும் கிருபை கொடுத்து நடத்துங்க ராஜா. உடைய வருகையிலே கர்த்தாவே நாங்கள் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு அப்பா நீங்கள் எங்களை நடத்துகிறீங்க. அதற்காக நன்றி ராஜா. எங்களுக்கு வாசம் செய்கிற ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்களை கண்களை எங்களுக்கு பதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் கர்த்தாவே நீங்கள் எங்கள் இருதயத்தில் எழுதி வைத்திருக்கீங்க ராஜா. அதை ஞாபகப்படுத்தி அப்பா எங்களை நடத்துங்க ராஜா. உங்களை கிருபைகளை கர்த்தாவை ஒப்படுத்தி இருக்கிறோம். துதிக்கான நம்ம எல்லாவற்றையும் சத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். 1 பேதுரு 2:12. ஆமென். ஆமென். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தருக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். 1 பேதுரு 2:1. ஆமென். ஆமென். எல்லோரையும் கனப்படுங்கள், எல்லோரையும் கனப்படுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தருக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனப்படுங்கள். 1 பேதுரு 2:17. Love the brotherhood of believer.
fear God and honor the king. 1 Peter 2:17. Amen. Amen. Love the brotherhood of believers, fear God, honor the king. 1 Peter 2:17. Amen. Very good.